வணக்கம், நான் உங்கள் அபிமான யோகாம்பால் சுந்தர். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இது ரொம்ப விசேஷமான ஒரு பிரசாதம். என்னென்னு கேட்டீங்கன்னா, சிதம்பர நடராஜர் கோவிலில் வந்து ஜீரக சம்பா சாதமும் கத்திரிக்காய், அது வந்து கொத்சு அப்படின்பா. நம்ம வந்து கொத்சுன்னு தானே நம்ம சொல்லுவோம். அந்த கொத்சு அப்படி சொல்லக்கூடாது, கொத்சுன்னு சொல்லணும் அப்படின்பா. நான் பார்த்துக்கு வந்து ஒரு தீட்சிதர் எப்பயும் பிரசாதம் கொடுக்கறதுக்கு வருவார். அவர்கிட்ட கேட்டு நான் இந்த இதை வந்து உங்களுக்கு சொல்ல, எனக்கே தெரியும்னு நான் சொல்லலை உங்கள்கிட்ட. நான் அந்த ரமேஷ் தீட்சிதர்கிட்ட கேட்டு தான் இதை வந்து எப்படி பண்ணுவா அப்படின்றதெல்லாம் கேட்டுண்டு நான் உங்களுக்கு இதை பண்ணி காமிக்கிறேன். எப்போயான ஒரு தடவை இதை சுவாமி நைவேத்தியமாக பண்ணிவிட்டு நம்ம ஆற்றுல இருக்கிறவா எல்லோரும் சாப்பிட்லாம். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். சுவாமி நைவேத்தியம் பண்ணிவிட்டு எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அதில் இன்னுமே நல்ல ஒரு வாசனையும் இதுவும் மனமும் தூக்கும், அப்படியே டேஸ்ட்டும். ஸோ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நம்ம. ஒரே ஒரு ஸ்பூன் நெய் விடுறேன். அவள் என்ன பண்ணுவான்னா, சாதம் வெடிக்கிறதையே நெய்யை விட்டுட்டு மிளகு ஜீரக பொடி அதில் போட்டுட்டு அரிசியை களைஞ்சி அப்படியே போட்டு தண்ணியை விட்டு அப்படியே இது பண்ணிவிடுவா. பட் நம்ம அப்படி பண்ணலை. நம்ம இது தனியாக தான் மிளகு ஜீரக பொடி போட போகிறோம். அதே மாதிரி அந்த ஜீரக சம்பா சாதத்தில் வந்து முந்திரி பருப்புலாம் போட மாட்டா. ஃபார் அடிஷ்னல் இது நம்ம தான் அதில் போடணும். அதேமாதிரி அந்த அதில் கருவேப்பிலை எல்லாமும் இருக்காது, நம்ம தான் ஒரு டெக்கரேஷனுக்கு அதில் நான் மேலே வச்சுருப்பேன். ஸோ நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு அப்படியே வேணும்னா, அதே மாதிரி டேஸ்ட்டில் வேணும்னா, நீங்கள் சாதம் வெடிக்கிறதையே அடியில் முதல்ல நெய்யை விட்டு மிளகு ஜீரக பொடியை இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அரிசி களைஞ்சி போட்டு 1:3 ஆர் 4 கொஞ்சம் குழஞ்சிடும். இது 1:3 தான் நான் ஜீரக சம்பா சாதத்தை வெடிச்சிருக்கேன். ஸோ இதை வந்து நம்ம அப்படியே பண்ணலாம். ஒரு ஜஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி இது ஒரு டெக்கரேஷனுக்கு தான் முந்திரி பருப்பு ஒரு 4-5 போடுறேன். இதெல்லாம் கோவிலில் இருக்குமா மாமின்னு கேட்டெல்லாம் இருக்காது, நம்மளோட சொந்த கற்பனை தான் இதெல்லாம். பட் எதுவாக இருந்தால் என்ன, சுவாமிக்கு நம்ம நைவேத்தியம் பண்ணுறோம் அப்படிங்கிறச்சே இதை பற்றிலாம் யோசிக்கக்கூடாது, அவ்வளோதான். இது என்னென்னு கேட்டேன்னா, மிளகும் ஜீரகமும் நான் முன்னாடியே எப்படி பொடி பண்ணி வச்சுப்பேன் ஆற்றுலன்னு சொல்லி காமிச்சிருக்கேன். நல்லா ஒரு ஈக்குவல் அமௌண்ட்டே எடுத்துக்கோங்க. 100 கிராம்ஸ் போட்டு நீங்கள் பொடி பண்ணி மிக்சியில் கொஞ்சம் லைட்டாக கலர் மாறக்கூடாது, வாசனை வர வறுத்துட்டு நீங்கள் பொடி பண்ணி வச்சுருந்தாலும் ஓகே. இது அது மாதிரி பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்க மிளகு ஜீரக பொடி. ஸோ இந்த நெய் போரும். இதில் வந்து இந்த மிளகு ஜீரக பொடி போடுறேன். நல்லா இது ஒரு டேபிள் ஸ்பூன் கிட்ட இருக்கலாம். இது 1 கப் ரைஸ். இதில் இந்த ஜீரக சம்பா சாதத்தை போட்டுருவேன். சாதத்துக்கு தேவையான உப்பு. இது சாதத்தோடையே சேர்த்து போட்டு நீங்கள் சாதம் வடிச்சேன்னா இது வந்து சாதமே உங்களுக்கு ஒரு மாதிரி ப்ரௌன் கலரில் இருக்கும். ஸோ இதுதான் மெயினான நைவேத்தியம் சுவாமிக்கு. இந்த ஜீரக சம்பா சாதமும் கத்திரிக்காய் கொஸ்து. அப்புறமா அவர் எனக்கு ஃபோன் பண்ணி, நான் உங்கள்கிட்ட சொன்னேன் இல்லை, திருப்பி நீங்கள் இது மாதிரி சொல்கிறேன் அப்படின்னு. நீங்களாம் கொத்சுன்னு சொல்கிற மாதிரி சொல்லக்கூடாது, இதை நாங்கள் கொத்சு அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னு சொன்னார். வந்திருந்தார் இப்போ ரீசெண்ட்லி பிரசாதம் கொடுக்கறதுக்கு. அப்பா அவர்கிட்டேருந்து கேட்டுன்னு இதை பண்ணேன் உங்களுக்கு. ஸோ இது ரெடி ஆகிடுத்து. இது மேலே முந்திரி பருப்பு, நான் சொன்ன மாதிரி இதெல்லாம் டெக்கரேஷன், அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம கத்திரிக்காய் கொஸ்து எப்படி கொஸ்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம
கொத்து பண்ணுறதுக்கு உண்டான அந்த பொடி ரெடி பண்ணிக்கலாம். இந்த ஸ்பூனால் 2 ஸ்பூன் கிட்டக்க கொத்தமல்லி விதை போட்டிருக்கேன். 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, இன்னொரு 1.5 ஸ்பூன் கிட்ட கடலைப்பருப்பு போட்டிருக்கேன். ஒரு 10 மிளகு போடுறேன். ஜஸ்ட்டு ஒரு 10-15 வெந்தயம், ஒரு 5-6 மிளகா வத்தல், ஒரு சின்ன ட்ராப் நல்லெண்ணெய். இதில் என்ன வறுத்து எடுத்துணுலாம். பழைய நாளில் அதே மாதிரி கத்திரிக்காய், சுட்ட கத்திரிக்காய் புளி பச்சடிட்டு ஒன்று பண்ணுவாள். அதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இது நம்ம கத்திரிக்காயை வந்து இதுக்கப்புறமா எண்ணெயை விட்டு நிறைய எண்ணெயை விட்டு வதக்குவோம். அதுக்கு வந்து நல்லா கத்திரிக்காயை அடுப்பில் சுட்டு, பெரிய கத்திரிக்காய் வரும் இல்லை, இந்த தொகையெல்லாம் பெங்கன் பர்த்தாலாம் பண்ணுறது. ஆக்சுவலி பார்க்க போனீங்கன்னா நம்மளுடைய பெங்கன் பர்த்தா அதுதான். நார்த் இந்தியாவில் பண்ணுற பெங்கன் பர்த்தா வந்து தக்காளி போடுவா புளிப்புக்கு. நம்ம வந்து அதில் புளி இது பண்ணுவோம். சில பேர் வந்து அதே வந்து பச்சை புளி, சுட்ட கத்திரிக்காய், பச்சை புளி பச்சடினே பண்ணுவாள். அந்த பச்சை புளி இந்த நாளில் நிறைய பேருக்கு ஒத்துக்கிறது இல்லை. ஸோ அதனால் நம்ம அதையும் ஒரு நாள் நிச்சயமாக நான் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. வர நாட்களில் ஒரு நாள் நிச்சயமாக நான் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். அது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். சைட் டிஷ்ஷாகவும் நீங்கள் எடுத்துக்கலாம். தொட்டுக்கிறதுக்கும் சாத்துக்கு தொட்டுக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும். ஆனால் பச்சை புளி இந்த நாளில் நிறைய பேருக்கு ஒத்துக்கிறது இல்லை. அதனால் அதை யோசித்து பார்த்து பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் இல்லை பெருங்காயமும் போட்டு வறுத்துடுறேன். இன்னும் இந்த கடலைப்பருப்பு செவக்கலை, அது செவக்கிற வரைக்கும் வறுத்துருங்க. அதே மாதிரி பெருங்காயம் கேட்டேன்னா, பெருங்காயம் நம்மளுடைய ஒரு இது. கோவிலில் பெருங்காயம் சேர்க்க மாட்டா. நம்மளும் ஆற்றுல பண்ணிக்கிறதுன்றதுனால நான் இதில் பெருங்காயம் சேர்த்துருக்கேன். பெருங்காயம் வேண்டாம், கோவிலில் இருக்கிற மாதிரி எங்களுக்கு இருக்கட்டும் அப்படின்னு சொன்னால் பெருங்காயம் நீங்கள் சேர்க்க வேண்டாம், அப்படியே பண்ணிக்கோங்க. ஸோ இது நல்லா வறுப்பட்டுடுத்து. நல்லா பவுடர் பண்ணிட்டு வரணும். இது இப்போ என்ன பண்ணுங்க, இந்த மாதிரி ஒரு கப்பு, அதாவது நம்ம 1/4 கப்பு அப்படின்னு சொல்லுங்க, இல்லைன்னா 4 டேபிள் ஸ்பூன் கிட்டக்க, எப்படி நீங்கள் எடுத்துருந்தாலும் ஓகே. நல்லெண்ணெய் தான் விடணும் அதுக்கு. அது கோவில்லேருந்து கொடுக்குறதே இந்த ஆற்றுக்கு எப்பயும் பிரசாதம் இதெல்லாம் தான் வரும். ஜீரக சம்பா சாதம், இந்த கத்திரிக்காய் கொஸ்து, அப்புறம் வந்து இந்த கல்கண்டு பொங்கல்னு ஒன்று கொண்டு வந்து தருவார். இதெல்லாம் அப்படியே சுவாமி ஏற்றுன்ருக்காருன்ற மாதிரியே இருக்கும். நம்ம என்ன பண்ணினாலும் இது வருமா தெரியல, நடராஜா அனுகிரகம் பண்ணணும் அதே மாதிரி வரத்துக்கு. இதுதான். 1 ஸ்பூன் கடுகு போடுறேன். கடலைப்பருப்பு 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். கருவேப்பிலை. இந்த மாதிரி கத்திரிக்காய் நல்லா மெல்லிசாக நறுக்கி வச்சுக்கோங்க. எவ்வளோ மெல்லிசாக இருக்கு பாருங்க. கொஸ்துக்கு தேவையான உப்பு ஒரு 3/4 டீஸ்பூன் கிட்ட போட்டிருக்கேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி. இது இந்த எண்ணெயிலேயே நல்லா வதங்கணும். வதங்கி இது நல்லா உருவமே இல்லாமல் நல்லா வதங்கிடணும். அதுக்கப்புறமா இதில் வந்து நம்ம புளியும் கரைச்சி விடணும். புளி நான் எவ்வளோ எடுத்திருக்கேன்னு கேட்டீங்கன்னா, ஒரு மீடியம் சைஸ் எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி எடுத்து இந்த மாதிரி கரைச்சி வச்சுருக்கேன். புளி பார்த்தீங்கன்னா இருக்குது. மீடியம் சைஸ் எடுத்திருக்கேன் நான். ஒரு கப் தண்ணி விட்டு கரைச்சி வச்சுருக்கேன். இது நல்லா வதங்கட்டும், நம்ம பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேஜில் இது நல்லா மசிய ஆரம்பிச்சிருக்கும். இந்த அளவுக்கு மசிஞ்சதுக்கு அப்புறமா நீங்கள் புளி ஜலம் விடுங்க.
ஸோ புளிஜலத்தோட கொஞ்சம் நாழி கொதிக்கட்டும், புளியோட பச்சை வாசனை போகணும். அதுக்கப்புறமா நம்ம இந்த பொடி பண்ணின்னு வந்துட்டோம், கொத்ஸ்துவோட பொடி. ஸோ ரொம்ப உஷாராக சொல்கிறேன். ஸோ இதை வந்து நம்ம கடைசியாக போட்டால் போகிறோம். இது நல்லா கொதிக்கட்டும். ஆனால் இவ்வளோ எண்ணெய் தேவையாக இருக்குமா மாமி அப்படின்னு கேட்பேன். அது அப்படி தான் கோவில்லேருந்து வரைச்சே இது பிரசாதத்தில் அப்படி தான் மேலே அப்படியே எண்ணெயாக நான் வடித்து எடுத்துகிட்டு அடியில் இருக்கிற இதை மட்டும் யூஸ் பண்ணிப்பேன். அந்தளவுக்கு மேலே அப்படியே எண்ணெய் நிற்கும். உங்களுக்கு தேவையில்லைன்னா விட்டுக்கோங்க, இல்லை எங்களுக்கு ஹெல்த் கான்ஷியஸில் இருக்கோம் மாமி இவ்வளோ வேண்டாம் அப்படின்னா அப்படியே ஹாஃபாக குறைச்சிக்கோங்க. நான் அதே ஃபீல் அதே இதில் பார்க்குறதுக்கு அப்படியே இருக்கணுமேன்றதுனால நான் அதே அளவு விட்டுருக்கேன். முடி வைக்கலாம், வேகட்டும், பார்க்கலாம். ஸோ நல்லா கொதிச்சிருக்கு, பச்சை வாசனை போக நல்லா ஜோராக கொதிச்சிருக்குது. இன்னும் பொடி போட்டதுக்கப்புறம் பொடியோட வேற கொஞ்சம் கொதிக்கணும். இது எவ்வளோ கத்திரிக்காய் மாமின்னு நீங்கள் சொல்லவே இல்லையே அப்படின்னு. 1/2 கிலோ கத்திரிக்காய். அது இந்த மாதிரி நல்லா மெல்லிசாக நறுக்கிக்கோங்க, அப்போ தான் இது நல்லா உருவமே இல்லாமல் இதாகும். இந்த ஸ்டேஜில் பண்ணின பொடி இதுக்கு மட்டும்தான் கரெக்டாக பண்ணியிருக்கேன். இதை அப்படியே போட்டுடுறேன். பொடியோடு கூட இன்னும் கொஞ்சம் நாள் கொதிக்கட்டும். ஒரு 2-3 மினிட்ஸ் மூடி கொதிக்க விடலாம். ஒரு 2-3 மினிட்ஸ் ஆகிட்டு இதில் கொஞ்சம் வெல்லம் நான் போடுறேன், உங்கள் சௌகரியம். எங்களுக்கு வேண்டான்னா போடாதீங்க. ஆல்மோஸ்ட் நல்லா ஜோராக ரெடி ஆகிடுது. இப்படி தான் இருக்கும். தலை நானே கம்மியாக தான் எண்ணெய் விட்டுருக்கேன்னு சொல்லணும். இதுக்கு மேலே எண்ணெய் தெரியும் அப்படியே. நல்ல கமன்னு சுவாமி பிரசாதம் சொல்லக்கூடாது, அப்படியே வாசனை தூக்கிறது, அவ்வளோ நல்லா இருக்குது. ஸோ ஜீரக சம்பா சிதம்பரம் கோவில் ஜீரக சம்பா சாதமும் கத்திரிக்காய் கொஸ்து 2 ரெடி ஆகிடுது. ஸோ நான் எனக்கு வரலைங்கிறதுனால நான் சிரிக்கிறேன், நான் கேலி பண்ணலை. எனக்கு அது சொல்லறதுக்கு வரமாட்டேங்கிறது. கொஸ்துன்னு நானும் சொல்லி பார்த்துட்டேன், ஆனால் அது வரமாட்டேங்கிறது எனக்கு. ஸோ அதனால் நிச்சயமாக நடராஜா சுவாமி இதை ஏற்றுப்பார்னு நினைக்கிறேன். எல்லோரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.